மதுராந்தகம் எரிகாத்தராமர் கோயிலின் வரலாறு உங்களுக்கு தெரியுமா? இலங்கையில் ராவண சம்ஹாரத்துக்கு பின்னர் ராமபிரான் சீதாதேவியுடன் அயோத்திக்கு செல்லும் வழியில் வகுளாரண்ய கஷேத்திரம் என அழைக்கப்படும் மதுராந்தகத்தில் இறங்கியதாக புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விபண்டக மகரிஷியின் வேண்டுகோளை ஏற்று சீதாதேவி சமேதராய் ராமபிரான் திருக்கல்யாண கோலத்தில் இத்தலத்தில் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அப்போதைய செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியராக கர்னல் பிளேஸ் இருந்தார். அப்பொழுது மதுராந்தகம் ஏரி கிராமங்களின் விவசாய நிலத்திற்கான பாசனத்திற்கு மட்டுமல்லாமல் குடிநீராகவும் பயன்பட்டு வந்தது. மழை நீரை தேக்கி வைக்கும் இந்த ஏரியில் பெருமழை பெய்யும் சமயங்களில் அதிகப்படியான நீர்வரத்து காரணமாக உடைப்பு ஏற்பட்டு விளைநிலங்கள் பாதிக்கப்படுவது வழக்கம். ஒரு முறை பலத்த மழை பெய்தது. அப்போதைய கலெக்டர் என்ற நிலையில் லியோனல் பிளேஸ் ஏரின் கரையை பலப்படுத்த முயற்சி எடுக்க வேண்டி அந்த பகுதிக்கு வருகை புரிந்தார். அப்போது அங்குள்ள ஏரி காத்த ராமர் கோவிலுக்கும் வந்தார். அப்போது அர்ச்சகர்கள் சேதமுற்றிருந்த தாயார் சந்நிதியை திருப்பணி செய்து தரும்படி அவரிடம் கேட்டார். அதற்கு அவர், உங்கள் தெய்வத்தின் அருளால் இந்த மழையின் காரணமாக ஏரி உடையாமல் இருக்கட்டும், அப்படி நடந்தால் நான் திருப்பணியை செய்து தருகிறேன் என்று அவர்களிடம் தெரிவித்தார். அடுத்த ஓரிரு நாட்கள் பெய்த தொடர் மழை காரணமாக நிச்சயம் ஏரியின் கரை உடைந்துவிடும் என்று நினைத்த அவர் நிலைமையை நேரில் சென்று பார்க்க சென்றார். சற்று நேரம் அப்படியே நின்று பார்த்து கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு மின்னல் தோன்றியது. அந்த மின்னல் வெளிச்சத்தில் அவரது கண்களில் அந்த காட்சி தெரிந்தது. அங்குள்ள ஏரியின் கரை மீது உயரமான 2 இளைஞர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் முகம் அந்த மின்னல் ஒளியில் அழகாக தென்பட்டது. இருவர் கைகளிலும் வில், அம்பு வைத்திருந்தார்கள். ஏரியை உற்று நோக்கியவாறே எதிரும் புதிருமாக அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தார்கள். ஒரு சில கணங்கள் மட்டுமே அந்த காட்சியை கண்டார். அடுத்த சில நொடிகளில் அவர்கள் மறைந்து விட்டார்கள். அவரது மனதில் ஆச்சரியமும் குழப்பமும் ஏற்பட்ட நிலையில் தனது இல்லத்துக்கு திரும்பிவிட்டார். மறுநாள் பொழுது புலர்ந்தது. வெள்ளம் வடிந்திருந்தது. பெருமழை பெய்த அறிகுறிகள் அவ்வளவாக தென்படாமல் வழக்கம் போல் ஏரி அமைதியாக இருந்தது. ஏரிக்கு சென்று அதை பார்த்து சிலிர்த்த அந்த ஆங்கிலேய அதிகாரி நடந்த சம்பவத்தை மக்களுக்கு ஆச்சரியத்துடன் சொன்னார். அவர் சொன்னபடி ஜனகவல்லி தாயாருக்கு சந்நிதியை புதிதாக அமைத்துக் கொடுத்ததுடன் பல திருப்பணிகளையும் அந்த ஆலயத்துக்கு செய்தார். நடந்த சம்பவம் அந்த ஆலய கல்வெட்டிலும் பதிவு செய்து வைக்கப்பட்டது. அந்த கல்வெட்டை இன்றும் பார்க்க முடியும். மேற்கண்ட சம்பவத்தினால் மதுராந்தகம் ராமர் கோவில் ஏரி காத்த ராமர் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. வைகுண்ட ஏகாதசி, சித்திரை நட்சத்திர நாட்களில் சுதர்சன ஹோமத்துடன் இங்கு பூஜைகள் நடக்கும்.